கியூட்டீஸ், அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், மஞ்சத்தூள் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, வரமிளகா, உப்பு இதை நான் சாட்டே பண்ணிக்கிறேன். சாட்டே பண்ணிவிட்டு 10 பல்லு பூண்டும், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்புன்ற கணக்கில் அளந்திருக்கேன். ஸோ அதுக்கான தண்ணி அளவும் ஊற்றிருக்கேன். அது இல்லாமல் சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு கடைசியில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு நல்லா தலபுலன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் ஒரு 4 to 5 விசில்ஸ் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது ஓப்பன் பண்ணி சாதத்தை உடைக்கும் போது உங்களுக்கு நெய் ரொம்ப இஷ்டம்னா 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விடுங்க. இல்லை நெய் பிடிக்காது அப்படின்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த அரிசி பருப்பு சாதத்தோட ஒரு நல்ல பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டா டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.